அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மசோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். நம்ம ஈரான் கிட்ட தான் ஆரம்பிச்சிடலாம். நிறைய விஷயம் பேசலாம், சண்டேன்றதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக பேசலாம். ஸோ பதிவுக்குள்ளே போயிடலாமா? இன்ட்ரொடக்ஷன்லாம் வேண்டாம், நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொண்டு அப்படியே கொடுக்கலாம். இன்னும் நம்ம டீட்டெயிலான ரிப்போர்ட்டுக்கு இறங்காமல் இருக்கோம்ல. நேற்று இருந்து ஒரே அலைச்சலாக இருக்குது, அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஒரே ரன்னிங்லேயே இருக்கேன். அது நேற்று இரவு எடுத்ததெல்லாம் 10:15 உட்காந்து 10:30 எடுத்து முடிச்சு, அதுக்கப்புறம் அவசர அவசரமாக அவங்ககிட்ட எடிட் பண்ணி போட்டேன். ஒரு 10 நிமிஷம் தான் பேசினேன். அதுவும் நம்ம யூடியூப் வரலாற்றிலே 10 நிமிஷம் போட்ட வீடியோ நேற்று தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இன்னும் வழக்கமாக 20 நிமிஷம் பக்கம் நம்ம போடுவோம். அதே எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. சரி, பார்க்கலாம். நாளையிலிருந்து மறுபடியும் நம்ம டீட்டெயிலாக இறங்க போகிறோம். பட் அதை தாண்டி பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு பாசிட்டிவாக தெரியுதா அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக தெரியுது. ஓமனுக்கும் ஈரானுக்கும், ஓமன் ப்ளஸ் ஈரான் கூடிய விரைவில் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி வெளியிட போகிறாங்க. பட் அதில் டோல் வசூல் பண்ண போகிறாங்களா இல்லையான்றலாம் தெரில. அமெரிக்காவில் இன்க்ளூட் ஆனால் ஈரான் இன்க்ளூடு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா இன்க்ளூடு இல்லாமல் இவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டாலுமே அது பெருசாக அதை சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது அவங்க பெசஸ்கியன் அவர்களே ஒத்துக்கிட்டார். யாருங்க? ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியன் அவர்களே. இப்போ எங்கள் நாட்டில் அதிகமான அளவுக்கு விலை ஏற்றம், அதாவது அது சாதாரண அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாத ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. நிறைய இண்டஸ்ட்ரி எல்லாம் செயல்படாத ஒரு சூழ்நிலை. வேலைவாய்ப்பின்மை ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னா அமெரிக்கா தான் காரணம். எங்களோட முக்கிய தொழிற்சாலைகள் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டது. எங்களுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியே முடக்கப்பட்டது. எங்களுடைய ரெவென்யூ, ஆயில் ரெவென்யூ டோட்டலாக டிக்ளைன் பண்ணது தான் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளேஷனுக்கான மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இதுவரை ஈரான் இந்த ஒரு அறிவிப்பு கொடுத்ததா? தன் சொந்த நாட்டுக்குள்ளார இன்ஃப்ளேஷனோ இல்லை வேலைவாய்ப்பு இல்லையோ, மக்கள் பெருசாக திண்டாடுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இது வரைக்கும் சொல்லவே கிடையாது. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அமெரிக்கா நீங்கள் இன்க்ளூடு பண்ணல, நீங்கள் ஜெயிச்சுட்டாவே நினைக்கிறீங்க. நீங்களும் ஓமனும் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, சக்ஸஸ் பண்ணுறீங்க, ஆனால் வசூல் பண்ணுறீங்க. இப்போ இது அமெரிக்கா அந்த ஏரியா பிளாக் அவுட் வெளியிட்டால் தான் நீங்கள் உங்கள் கப்பல்லாம் கொண்டு போக முடியும். மறுபடியும் அதே மாதிரி நிறுத்தினாலுமே ஈரான் மட்டும் நின்று போயிடும். மற்ற நாட்டு கப்பல்லாம் கிளம்பி போச்சுன்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்பு வரும். பட் அதை தாண்டி இவங்க சீனாவுக்கான ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது ட்ரெயின் பாத்து வழியாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நிலைமைக்கு ஈரானுக்கு ஒரு பெரிய ஆறுதலான செய்தி என்னென்னா, சீனாவுக்கான ஏற்றுமதியில் எந்த தடையும் இல்லாமல் போகிறதுனால கொஞ்சம் அவங்களால ரன் பண்ண முடியுது. சப்போஸ் அதையும் முடக்கினாங்கன்னா அது பெரிய ரிஸ்க் ஆகிடும். ஆனால் அவங்க அதையும் தாண்டி நாங்கள் சக்ஸஸ் பண்ணுறோம், நாங்கள் அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை, இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோமாரா, நம்ம ஜெயிச்சுட்டோமாரா அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட அமெரிக்கானுடைய தடையினால் நாங்கள் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பெசஸ்கியன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சரி, இன்றைக்கி காலையில் கூட அந்த ஸ்ரிக் அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து ஒரு 3 ட்ரோனோ ஏவுகணையோ அனுப்பியிருக்காங்க. அது வார்னிங்காக அனுப்புனாங்களா இல்லை கப்பல் மீது தாக்கல் நடத்தினாங்களான்னு தெரியல. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் தாக்குதல். அது எப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய கடல்லாம் பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லைன்றாங்க. அந்த கூட எல்லாம் ஃபுல்லாக லீக் ஆகிட்டு ஒன்றுமே இல்லைன்றாங்க. அது அவர்களுடைய முடிவு, அவங்க கடற்பகுதி அவங்க அடிச்சுக்கிறாங்க இல்லையா. அடுத்து மிக முக்கியமான பதிவு என்னென்னா, இந்த மோச்சா அப்படின்ற ஒரு போர்ட்டு எங்கே ஏமனில், அதுதான் அவங்களோட முக்கிய ஏற்றுமதி தலைமை. சண்முகம் இழுத்து மூடுன்னு கேட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடினவங்க தான், திரும்பி கூட பார்க்கல. இந்த வீடியோ பதிவு பாருங்கள். எமினியவதிகள் அடி என்று அடித்து விட்டார்கள் அந்த மொத்த ஏரியாவையும். நேற்று காலையில் அடித்தது இல்லாமல் மறுபடியும் நேற்று இரவு கூட 6 பேலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமா தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அந்த துறைமுகமே இயங்க முடியாத அளவுக்கு செயல்படுத்தியிருக்காங்க. இதுவரை 7 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. ஏமனுடைய முக்கிய ஆதாரமான இறக்குமதி தளமே ஒரு இடத்துல செக் பாயிண்ட் வச்சுட்டாங்க. அப்படி இறக்குமதி தளத்தை செக் பாயிண்ட் வைக்கும்போது எமினிய அவதிகளுக்கு அது பாசிட்டிவாக அமைன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே ஏமன் பாஸ் எங்களே கொஞ்சம் பெருமையாக பேசுங்க பாஸ், நாங்களும் அடிக்கிறோம், நிறைய இழப்புகள் ஏற்படுத்தியிருக்காங்க, அவதிக்கெல்லாம் கதறிட்டு இருக்காங்க, அங்கே நீங்கள் என்னமோ தெரியாத மாதிரி சும்மா எங்களவே சொல்லிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிறாங்க. அதனால் ஏமன் அடித்த அடியில் ஹவுதிகள் பொறிக்கலங்கி போய் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு டைலாக் இந்த இடத்துல நான் சேர்த்திக்கிறேன். ஏன்னா அது ஏமனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சூழ்நிலை அப்படி தான் இருக்குது.
ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு பெருசாக இம்பாக்ட் இருக்கிற மாதிரி தெரியல. பட் காலையில் தான் ஏதோ ஏமனுடைய செய்தி குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நகி அட்டாக், ஹெவி அட்டாக் அப்படின்னு இருக்காங்க. அதை பார்க்குறேன் நான். சாயந்தரம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன், நிஜமாவே அது ஹெவி அட்டாக்கா இல்லை சும்மாவே அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே அந்த டைலாக்கை சொல்லியிருக்காங்களான்றதை பார்த்துடலாம். நம்ம நார்மலாகவே இஸ்ரேல் வந்து அந்த சதர்ன் லெபனான் பகுதியில் சும்மா பயங்கரமாக தாக்கல் நடத்துகிறாங்க. இப்போ ஹமாஸ்ன்ற பாருங்க, ஹெஸ்புல்லா வேறு நேற்று வந்து வீர சபதம் எடுத்துகிட்டு கண்டிப்பாக தாக்கல் நடத்தும்னாங்க. இப்போ இஸ்ரேலுடைய வீரர் 3 பேர் பக்கம் படுகாயம் அடைந்திருப்பதாக சொல்கிறாங்க. நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் சும்மாவே ஆடுவாங்க. இப்போ சலங்கை கட்டி சும்மா மட்டமான்னு வெடிய தாக்குதல். இந்த சதர்ன் லெபனான் பகுதியில் இந்த இடத்துல ஒரு பார்க்குறீங்கல்ல, ஹல் டஹர் அப்படின்ற ஒரு பகுதியில் விடிய தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது இஸ்ரேல். விடிந்ததும் தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறது இஸ்ரேல். விடிந்த முழுவதும் தற்பொழுதும் தாக்கல் நிகழ்த்தி கொண்டது இருக்குது இஸ்ரேல். கடந்த 1 மாத காலமாகவே இடைவிடாமல் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கப்புறம் இடைவிடாமல் தாக்கல் நடத்தி கொண்டு கொஞ்சம் கூட கேப்பே கிடையாது. சரி குண்டு வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு தாக்கல் நடத்துகிறாங்களா என்னன்னே தெரியல. இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களாக அழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ லெபனானுடைய குற்றச்சாட்டுன்னு வந்து ஒயிட் பாஸ் ப்ரெஸ் மாதிரி போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காலையிலேருந்து ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க. அதனோட உண்மை தன்மையை நம்ம பார்க்கணும். வெறுமனே குற்றச்சாட்டா இல்லை அதனுடைய உண்மை என்னன்னு பார்த்துடலாம். ஆனால் தாக்குதல் ஓயவே கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டே தாங்க இருக்குது. நேற்று காசாவுக்குள்ளார திடீர்னு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ். திடீர்னு ஒரு குரூப் வராங்க காரில், ஒரு 4 பேர். வீடியோ பதிவு பார்க்குறீங்கள, கன்னோடு இறங்குறாங்க. அவங்க பாட்டுக்கு மொத்தமாக சொல்கிறாங்க, சுட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஆனால் அவங்களுடைய லோக்கல் அரபிக் லாங்குவேஜில் தான் பேசினதாக சொல்கிறாங்க. அந்த கன்மேன் வந்து அரபிக் லாங்குவேஜில் தான் பேசியிருக்காங்க. ஹூண்டாய் டக்ஸன் அந்த காரில் தான் வந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி பிரச்சனையா இல்லை என்னன்னு தெரியல, ஒரு ஃபேமிலியவே கிட்டத்தட்ட 7 ஆர்மடு மேன் ஒட்டுமொத்தமாக சேர்த்தி அவங்க பாட்டுக்கு வந்தாங்க. 3க்கும் மேற்பட்ட மக்கள் ஊண்டடு, நிறைய பேர் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இல்லை உள்ளுக்குள்ளேயே நிறைய குரூப் வந்துருச்சா, இல்லை கன் எடுத்தவங்கலாம் பெரிய ஆள் ஆகிட்டானான்னு தெரியல காசாவுக்குள்ளார. அப்போ அந்தளவுக்கு சர்வசாதாரணமாக ஆயுதங்கள் உள்ளே கிடைக்கிறதா காசாவுக்குள்ளார, இல்லை அவங்களே ஹோம்மேடு ப்ரொடக்ஷனில் அவங்கவுங்க கன்று தூக்கி சுடுறாங்களான்னு தெரியல. அதை பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இந்த இன்சிடென்ட் பெருசாக வைரலாக இருக்குது காசாவுக்குள்ளார. கொஞ்ச நாளைக்கு முன்பு ஈரான் மீது ஒரு சில ஏர் விமானங்கள் பறக்கக்கூடாது தடை விதித்தாங்க. பட் இன்று வரை அந்த விமானம் துருக்கிக்கோ ரஷ்யாவுக்கோ சீனாவுக்கோ போயிட்டு தான் இருக்குது. அந்த தடைகள்லாம் எதுவும் பெருசாக பாதிப்பு இல்லைன்றாங்க. 2028 ட்ரம்ப் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று வி ஆர் கோயிங் டு வின், இந்த இடைக்கால தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவோம், வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம உக்ரைன் செய்தியை பார்க்க போகிறதுக்கு முன்பு தாலிபன்கள் நேற்றிருந்து ஒரே வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்காங்க. பதவியேற்று 5 ஆண்டு ஆகுதான். இந்த 5 வருஷத்தில் பல சாதனைகளை புரிந்திருக்கிறோம், மக்களுக்கு வேதனை இல்லாமல் சாதனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று தாலிபன்கள் செல்ஃபி பாய்ஸ் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. இப்போ உங்கள் ஆட்சியில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேதனை இல்லைன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்கப்பா. சர்வதேச அளவில் இருந்து பேசு பொருளாக இருக்கிறது பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல், அவங்கள படிக்க கூட வைக்காமல், முழு அடிமைகளாக வைத்து, அதுவும் நிறைய இதில் வந்து வேறு விதமாக சொல்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தாக இறங்க வேண்டாம். அதை கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா பரவாயில்ல. இங்கே இருக்கக்கூடிய டெல்லியில் பாருங்கள் வெற்றி கொண்டாட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம மத்திய அமைச்சர்கள் மேபி கலந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து அட்வைஸ் பண்ணி விடுங்க பாஸ். கொஞ்சம் அந்த செல்ஃபி பாய்ஸ் கொஞ்சம் பார்த்து படிக்க வைங்க. செல்ஃபி பாய்ஸ் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு அட்வைஸை கொஞ்சம் பண்ணி விடுங்க. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கெட்ட நேமே அதுதான். மற்றபடி பொருளாதார ரீதியாக மீதி எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக நோக்கி நகர்ந்தால் கூட அங்கே சட்டங்கள் மிக கடுமையாக இருப்பதை வந்து சுட்டி காட்டப்படுகிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். சரி, இன்றைக்கி காலையில் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, கியூ மீது தாக்கு என்று தாக்கல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பெரிய அளவுக்கான இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. மொத்தம் ஒரு 3 இடத்துல மேபி ஒரு சில குடோனில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஒரு சில வைல்டு பெரிஸ்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, எங்கள் லிஸ்ட்டில் இல்லாமல் இருக்கிறத இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்கோ பக்கத்தில் மறுபடியும் கியூ என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய தாக்கல் நடத்தினாங்க. அது இல்லாமல் நேற்று அவங்களுடைய ஃப்ளமிங்கோ மிசைல்ஸ் மூலிமா ரஷ்யாவுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. இதனால் வெகுண்டு எழுந்த ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி மிக கடுமையான தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருந்தது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஹெவி அட்டாக்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம. இது எல்லாமே சுட வந்த செய்திகள்ன்றதுனால உங்கள் காதுகள் சுவைன்ற மாதிரி சூடாக வந்து சேரும்.
மாலை நேரத்தில் அதுக்கான ஆதாரங்கள் வந்து சேரும். நம்ம அதை பார்க்கலாம். நம்ம இப்போ நேற்று என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யா வந்து எல்லை பகுதியில் கொலம்பியா நாட்டை சேர்ந்த ஒரு ஆண் ப்ளஸ் ஒரு பெண் இராணுவ வீரர்களை பிடிச்சிட்டாங்க. அவங்கள பிடிச்சி விசாரணை பண்ணதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா எங்களுக்கு சம்பளம் பேசி அனுப்பி வர்றது வந்து அமெரிக்கா தான் அப்படின்ற ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்காங்க. கொலம்பியா இந்த பெட்ரோபோ குஸ்டோ இருந்தார்ல, இப்போ பூகம்பம் வந்துச்சு இல்லை, இப்போ கூட ட்ரக் ஆட்டெல்லாம் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு நான் ஒழிக்கிறேன்னு சம்பந்தம் எடுத்தார் இல்லையா, அங்கேருந்து தான் இப்போ உக்ரைனுக்கு வந்து பெரிய அளவுக்கான வீரர்கள் வந்து இறங்கியிருக்கிறாங்களாம். இறங்கி ஃபுல்லாக சண்டை ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு உக்ரைன் இப்போ சம்பளம் கொடுக்கலையாம், அமெரிக்கா சம்பளம் கொடுத்துட்டு இருப்பதாக இன்றைக்கி பகீர் குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. ஏற்கனவே ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ் நாங்கள் சண்டை போகிறதே உக்ரைன்கிட்டலாம் கிடையாது, நேட்டோ நாடுகள்கிட்ட தான் சண்டை போட்டுக்கிறோம். நேட்டோ நாடுகள் ஏதோ தள்ளி நின்று ஆர்டிகல் 5 இருக்கிறாங்க, ஏற்கனவே அங்கே 5 சேர்த்து இறந்து கிடக்குறாங்க, நாங்கள் ஃபைட் பண்ணுறதே நேட்டோ நாடுகள் கூட தான் அப்படின்ட்டு சொல்கிறதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். அமெரிக்கா நிறுவனம் ஒன்று என்ன பண்ணுறாங்க, அது பேர் வந்து ஜென்ரல் டைனமிக்ஸ், ஒரு 533 மில்லியன் அளவுக்கு ஒரு நியூ பிராண்ட் ஆர்டிலரி ஃபேக்ட்ரி ஒன்று உருவாக்குனாங்களாம். யார், உக்ரைனுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க அந்த ஃபேக்ட்ரியை. அதனுடைய வேலை என்னென்னா ஆர்டிலரி ஷெல்ஸை உருவாக்குறது தான், குண்டுகளை உருவாக்குறது தான். பட் அது என்னாச்சுன்னா அது சரியாக செயல்படுத்த முடியல, அந்த ரோபோட் வந்து கரெக்டாக இயங்க முடியாதனால அதுக்கப்புறமும் தொடர்ந்து அந்த நிறுவனத்துக்கு 2.5 பில்லியன் அளவுக்கான ஒரு கான்ட்ராக்ட்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களாம். ஆனால் இதுவரை ஒரு சின்ன குண்டு கூட எடுக்க முடியும் அதில் இருந்து. ஒன்று டேக்ஸ் மணியை வேஸ்ட் பண்ணுறாங்களா, இல்லை அனாமுத்தா கம்பெனி வருதுன்றதுனால இப்படி செயல்படுத்தாமல் இருக்காங்களான்னு தெரியல. இந்த ஷெல் கம்பெனி வந்து அமெரிக்காவிலேயே உக்ரைனுக்காக ஒதுக்கப்பட்டது, இங்கே உக்ரைனில் கிடையாது. ஆனால் ஒதுக்கப்பட்டதுக்கப்புறம் அது இன்னும் ப்ரொடக்ஷன் யூனிட்டே ஸ்டார்ட் பண்ணல, பெரிய அளவுக்கு நிதி ஒதுக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இந்தியாவுடைய தகவலும் இந்தியாவுடைய எல்லைப்பகுதி தகவலும் சொல்லிடலாம். ஒரு 2 நாளைக்கு முன்பு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, மொத்தம் ஒரு 40 நாடுகள் சீனானுடைய ப்ராடக்டை ரீபேக் பண்ணி தடையிலிருந்து நீக்குவதற்காக அவங்க கம்பெனி பேரில் எங்கள் நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க, எங்களுக்கு ஹெவி லாஸ் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த பெரும்பாலான 40 நாடுகளில் இந்தியாவை சேர்த்தாமல் இருந்தாங்க, பிரேசில் போன்ற நாடுகள்லாம் வந்து சேர்த்திட்டு இருந்தாங்க, இன்றைக்கி இந்தியாவும் சேர்த்திக்கிட்டாங்க. இந்தியாவும் சீனா கட்டக்கூடிய பொருட்களை வாங்கி ரீபேக் பண்ணி இங்கே ஒரு மேக்ரான் அப்படின்னு கம்பெனி பேரை வைத்து இங்கிருந்து எங்கள் நாட்டுக்கு இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இனி நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்கள் மீதும் தடையோ அல்லது வரிகளோ விதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஏற்கனவே அந்த ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்களே அதுக்கு 100% வரி விதிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே பாஸ், என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கு பயந்து போச்சு அமெரிக்கா. 100% வரி அமெரிக்கா இந்தியாவுக்கு விதிச்சாங்கன்னா இந்தியா முழுக்க இவங்களே பிரிக்ஸ் நாட்டு கூட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு நீங்கள் போங்கப்பா, அங்கே போய் சேர்ந்துக்கோங்கப்பான்னு அப்படியே வழி அனுப்பி வச்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் இந்த பக்கம் ஸ்ட்ராங் ஆகிடும். அதனால் வேறு வழி இல்லாமல் ட்ரம்ப் வந்து மண்டையை சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்கிறார். அந்த பக்கம் சொரியில் நான் முடிய அந்த இடத்துல சொட்டையாயிடுச்சுன்றாங்க, அந்தளவுக்கு சொரிஞ்சிருக்கிறாராம். அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நாம். சரி, இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு முடிவு என்ன அப்படின்னா, சுமார் 70,000 கோடி மதிப்பில் நீர்மூழ்கி கப்பல், 6 அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் வந்து ஒப்பந்தம் மேற்கொள்ள போகிறாங்க. 2 நிறுவனங்கள், ஒன்று வந்து மேஸ்கான் டாக் ஷிப் பில்டிங் லிமிட்டடும், இன்னும் டிகேஎம்எஸ் ஜெர்மனியோட நிறுவனங்களும் ஒப்பந்தம் போட போகிறாங்க. மதிப்பு எவ்வளோ? 70,000 கோடி. எத்தனை நீர்மூழ்கி கப்பல்? 6 நீர்மூழ்கி கப்பல். எங்கே கட்ட போகிறாங்க? இந்தியாவில் தான் கட்ட போகிறாங்க. ஸோ ஜெர்மனியுடன் இணைவது இதுதான் முதல் முறை. ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் அப்படின்னா இந்த தொழில்நுட்பத்தை வைத்து மேலே வராமல் நீருக்கடியிலே நீண்ட நேரம் இருக்கக்கூடிய ஒரு திறன். இந்திய கடற்படையில் நீருக்கடியில் இருக்கக்கூடிய போர் திறனை அதிகரிப்பதற்கும் உள்நாட்டு சப்மரின் தொழில் சூழலை வலுப்படுத்துவதற்காகவும் இதை உருவாக்குறாங்க. இதுக்கான கேபினெட் கமிட்டின்னு சொல்லுவாங்க, சிசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒப்புதல் கிடைத்த உடனே கிட்டத்தட்ட கையெழுத்து ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 65 to 75 மீட்டர் நீளம், அகலம் 6.7 மீட்டர் அகலம். உடைய மூழ்கும் திறன் வந்து 1800 to 2000 டன் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 30 to 40 பேர் பயணம் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. எதிரியோட கண்காணிப்பை தவிர்த்து ரகசிய நடவடிக்கைகள், கடல் எல்லைகளை பாதுகாத்தல், நீண்ட தூர கடல் கண்காணிப்பு மற்றும் தாக்கல் திறனை அதிகரிப்பதற்காகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டுமான பணி விரைவில் தொடங்கப்படும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது நம்ம தமிழ்நாட்டினுடைய மேஸ்கான் டாக் கூட ஒரு நிறுவனம் வரப்போகிறதா கேள்விப்பட்டேன். வந்தது அப்படின்னா நிறைய வேலை வாய்ப்புகள் உருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதற்காக சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒப்புதல் ஆகிருக்கு இந்த மேக்ஸ்கான் நிறுவனம். மேபி இந்த நீர்மூழ்கி கப்பல் 6ல் 1
இந்த பக்கம் வந்தாலும் 70,000 கோடியில் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் அல்லவா, அதை பேஸ் பண்ணி சொல்கிற ஒன்று. இன்னொன்று இந்த மியான்மார் ப்ளஸ் வந்து அது என்ன சொல்லுவாங்க, பங்களாதேஷுக்கான பிரச்சனை இன்னும் ஓஞ்சுதா அப்படின்னா ஓயவே கிடையாது. பங்களாதேஷில் வந்து 3,08,797 ரோஹிங்கா குடியிருப்பாளர்கள் இருக்கிறாங்க. அதாவது இங்கே ரோஹிங்கா முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மியான்மாரில் இருக்கக்கூடிய ஒரு குரூப், அந்த ராக்கைன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய குரூப் என்ன பண்ணுறாங்க, அடித்து துரத்துறாங்க ஃபுல்லாக, நீ கிளம்புங்கன்னு சொல்லிட்டு. அவங்க போயிட்டு பங்களாதேஷ்லேயே போய் இருக்கிறாங்க, ஒரு நீண்ட வருடங்களாக இருக்கிறாங்க. ஐநாலாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் இது வரைக்கும் இங்கே அதாவது மியான்மார் எல்லை பகுதியில் இந்த ரோஹிங்யாவினுடைய சொந்த வீடுகள் இருக்கிறவங்களும் துரத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுவரை ஒப்புதல் பெறப்பட்டவங்க வந்து 3,08,797 பேர் வந்து திருப்பி போகிறதுக்கான ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. ஆனால் மியான்மார் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து சூழ்நிலை சரியானதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்றோம், அப்படி இல்லைன்னா மறுபடியும் எங்கள் இருக்கக்கூடிய குழு வந்து அவங்களை அடித்து தான் துரத்துவாங்க, அதனால் சூழ்நிலை சரியாகட்டும்ன்றாங்க. பங்களாதேஷ் என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா உங்கள் சூழ்நிலை எப்போ தான் சரியாகும், இதே தான் காலகாலமாக சொல்லிட்டு எத்தனை நாள் தானே இவங்களை சாப்பாட்டு போட்டு வளர்த்துறது. நாங்கள் இவங்களாம் சாதாரண கூட்டம் கிடையாது, இந்த ரோஹிங்கா முஸ்லீம்ஸ் வந்து சாதாரண ஆள் கிடையாது, எங்களை தயவு செய்து இந்த பக்கம் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவங்க அலறிட்டு இருக்காங்க. எங்களால் சமாளிக்க முடியல இவங்களை, இவங்க எங்கள் நாட்டுக்குள்ளேயே ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பங்களாதேஷ் ஒரு பக்கம் தடுத்து அலறிட்டு இருக்கிறாங்க. ஏன் அலறாங்க அப்படின்னாங்கன்னா, மக்கள் தொகை வந்து ரொம்ப வேகமாக வளர்த்தெடுக்கிறாங்க. 3-4 லட்சம் தான் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இல்லை பாஸ் 10 லட்சம்ன்றாங்களாம். 10 லட்சம் மக்கள் வந்து ஒரு ஷார்ட் இடத்துல. ஏன்னா இந்த ரோஹிங்காம் என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மலாகவே அவங்க குழந்தை வந்து 7 குழந்தை 8 குழந்தை ஒரு ஆளுங்க கிட்டத்தட்ட 10 கூட இருக்குன்றாங்க. அதனால் மக்கள் தொகை ரொம்ப வேகமாக அந்த இடத்துல குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ரொம்ப வேகமாக வளருது. எங்களால் முடியலுங்க ஐயான்ட்டு ஐநாலாம் கூப்பிட்டு உட்காந்து பேச்சுவார்த்தை நடிச்சு கடைசியில் மியான்மார் 3 லட்சம் பேர்த்த நாங்கள் திருப்பி வாங்கிக்கிறோம், மீதி 7 லட்சம் பேர் உங்கள் நாட்டில் தான் இருக்கணும்னு சொல்ல, அந்த 3 லட்சம் பேராவது சீக்கிரம் வாங்குங்கப்பா எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த 3 லட்சம் பேரும் வந்து ஐநா சர்வதேச அமைப்புகளுடைய கண்காணிப்புல நாங்க திருப்பி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோஹிங்யாவுடைய உரிமைகள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மியான்மார் உறுதியளித்திருக்கிறது. ஆனா கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு இருக்காங்க. அவனோட வாழ்வாதாரம் மறுவாழ்வு உதவிக்கான அனைத்து உதவிகளும் ஐநா செய்யும் சொல்லியிருக்காங்க. இப்போ கூட மியான்மார் வந்து அவங்க நல்லெண்ண அடிப்படையில் கூப்பிடுறாங்களான்னா கிடையாது. அவங்க என்னன்னா இவங்களுக்கான ஃபண்டிங் வந்து மியான்மார் அரசுகிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஃபண்டிங்கை வச்சு இவங்க கொஞ்சம் ஆட்டையை போடலான்னு இருந்தாங்க. இத்தனை நாள் வந்து பங்களாதேஷ் ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு அகதிகளுக்கு வந்து 100 ரூபாய் ஒதுக்குறாங்க அப்படின்னா 10 ரூபாய் தான் அவங்களுக்கு செலவு பண்ணுறது, மீதி 80 ரூபா 90 ரூபாய் ஆட்டையை போடுறது யார், பங்களாதேஷ். இத்தனை நாள் வச்சு கம்பெனி அமைதியாக இருந்தாங்க. இப்போ ஏதோ திடீர்னு வந்துருச்சு, திடீர்னு மியான்மாரை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. ஐநாவை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் 3 லட்சம் பேர்த்து அனுப்புகிறாங்க. அது எப்போன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.